Matthew's Gospel, chapter 6, verses 16 to 18. மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 16 18 வசனங்களை வாசிக்கிறேன். Whenever you fast, do not put on a gloomy face as the hypocrites do, for they neglect their appearance so that they will be noticed by men when they are fasting. Truly I say to you, they have their reward in full. But you, when you fast, anoint your head and wash your face, so that your fasting will not be noticed by men, but by your Father who is in secret, and your Father who sees what is done in secret will reward you. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளிரங்கமாய் பலனளிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசத்தை பத்தி பேசும் பொழுது உண்மையான உபவாசத்தை பத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆழமாக பேசாமல் போலியான மாயை கடுத்த உபவாசத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது பேச விரும்புகிறார். இந்த மாயான போலியான உபவாசம் எதற்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் மாயத்தனத்திலே உபவாசம் எடுக்கிற ஆட்களுக்கு இப்படியாப்பட்ட உபவாசம் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதாக நாம் வாசித்து கேட்ட வசனங்களிலே ஆழமாக பார்க்கலாம். இந்த மாயக்காரர்கள் உபவாசத்தை எடுக்கும் பொழுது தங்களை அட்வர்டைஸ் பண்ணுவதற்கும் தங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கும் தங்களை ப்ரொமோட் பண்ணுவதற்கும் இந்த ஒரு உபவாசத்தை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். Hypocrites manipulate fasting to their advertisement, to their promotion, to their exposition or exposure. இந்த மாயான உபவாசத்திலே தேவனுக்கு சம்பந்தமில்லை. இந்த மாயான உபவாசம் மற்ற ஜனங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாயான உபவாசம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் சம்பந்தமில்லை. போன வாரத்திலே அடியன் சொல்லி முடித்த சத்தியம் உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய உபவாசம் எப்படிப்பட்டது என்று. அந்த பழைய ஏற்பாட்டில் ஏறெடுத்த உபவாசத்திற்கும் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாயக்காரர்கள் ஏறெடுக்கிற உபவாசத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அது கீழே போகும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட வெளிச்சமாகும் என்று நம்புகிறேன். தர்மம் செய்யும் பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது சத்தமாக செய்கிற ஒரு காரியம். ஆனால் மாயையுள்ள உபவாசம் என்பது சத்தமில்லாமல் தங்களுடைய மாயத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. வசனம் 5 பார்க்கும் பொழுது 6:5, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். பிறகு தர்மம் செய்யும் பொழுது சத்தத்தை போட்டு எக்காலத்தை ஊதி தர்மம் செய்கிறதை 4 பேருக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக தர்மம் செய்கிற காரியமும் ஜெபம் பண்ற விஷயமும் சத்தமாக இருக்கிறது. ஆனால் இந்த மாயையுள்ள உபவாசம் மாத்திரம் சத்தம் இல்லாமல் தங்களுடைய மாயத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். 16 வாசிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். ஆகையால் மாயமுள்ள உபவாசத்திலே சத்தம் இல்லை. ஆனால் அவங்களுடைய தோரணையை அவர்கள் உபவாசமாக இருக்கிறதை மனிதர்களுக்கு காண்பிக்கிறார்கள். இது எப்படியாப்பட்ட தோரணை என்று நாம் பார்க்கும் பொழுது சில வேத வல்லுநர்கள் சொல்ற வார்த்தை, அவர்கள் சாம்பலை தங்களுடைய முகத்திலே அழுப்பி கொண்டு தாங்கள் உபவாசமாக இருக்கிறதை சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எதற்காக இந்த விதமான ஒரு மாயை, எதற்காக இந்த விதமான ஒரு விளம்பரம் அவர்கள் செய்கிறார்கள் என்பதனை கேள்விக்கு அவர்கள் மற்ற பொதுவான ஜனங்களை பார்க்கிலும் பக்தியிலே விருத்தி அடைந்தவர்களாகவும் பரிசுத்தத்திலே நிறைந்தவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் அவர்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாகவும் நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 16 முடிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 16 பிதாவாகிய தேவன் இல்லை, ஆனால் 17-18 பிதாவாகிய தேவன் இருக்கிறார். ஏன் 14 பிதாவாகிய தேவன் இல்லை என்றால் அந்த மாயுள்ள உபவாசம் பிதாவாகிய தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மாயான உபவாசத்தை அவர்கள் செய்து முடித்தவருக்கு வசனம் 14 இயேசுநாதர் சொல்ற வார்த்தை, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தர் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன அந்த மாயுள்ள உபவாசத்துடைய பலன்? What is the reward of that hypocritical fasting? அநேகர் சொல்ற விஷயம் ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக அவர் எந்த நோக்கத்திற்காக தங்களுடைய முகங்களை வாட பண்ணி
தாங்கள் உபவாசம் இருக்கிறதை ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதை நோக்கத்துடன் செய்தார்களோ அது நிறைவேறிச்சு, அதுதான் அதனுடைய பலன் என்று சொல்கிறார்கள். இருக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய பலன் என்னவென்றால் தேர் ஹிப்போக்ரசி இஸ் தேர் ரிவார்ட். அவங்களுடைய மாயை தான் அவங்களுடைய பலன். என்றால் அந்த மாயை தான் நியாய தீர்ப்பு அன்னைக்கு அவர்களுக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும். 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தாவே கர்த்தாவே என்று இவர்கள் தான் கூப்பிடுவார்கள், உங்களுடைய நாமத்தினால் எவ்வளவு காரியங்களை செய்தோம். கர்த்தர் சொல்ற வார்த்தை, அக்கிரமை செய்கைக்காரர்களே. இவங்களுடைய மாயுள்ள ஜெபத்திற்கு பழைய ஏற்பாடு பரிசுத்தவானுடைய உபவாசத்திற்கு சம்பந்தம் இல்லை. இந்த மாயக்காரருடைய உபவாசம் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம், அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாயக்காரருடைய உபவாசம் பிதாவாகிய தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மாயக்காரருடைய உபவாசம் they endorse fasting to themselves. அவர்கள் உபவாசத்தை தங்களுடைய விளம்பரத்திற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். Don't ever advertise at God's expense. தேவனுடைய காரியங்களை நம்முடைய தனிப்பட்ட விளம்பரத்திற்காக எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் அன்பானவர்களே. ஜெபத்தை அவர்கள் தங்களுடைய விளம்பரத்திற்காக எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தர்ம காரியங்களை அவர்கள் தங்களுடைய விளம்பரத்திற்காக எடுத்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த இடத்துல உபவாசமும் தங்களுடைய காரியங்களை விளம்பரப்படுத்துவதற்காக they advertise or expose or exploit at God's expense. கர்த்தருடையதை எடுத்து அவர்கள் தங்களுடைய பெயர்களை விளம்பரப்படுத்த கர்த்தருடைய பரிசுத்தமானவைகளை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அது நல்லதல்ல என்பதை நீங்கள் நானும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் நம்மை அறிமுகப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த பொதுவான ஆப்டிடியூட், பொதுவான கிஃப்ட்டுங்க இருக்கிறது. அதை நீங்கள் நான் எடுத்து பயன்படுத்தலாம். சில பேர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, சில பேர் கல்வி மேதைகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. யூ ஹேவ் எக்ஸ்பர்டீஸ், யூ ஹேவ் ப்ரொஃபிஷியன்சி. உங்களுக்கு கர்த்தர் அநேக தாளந்துகள் கொடுத்துருக்குற, அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உலகத்தாருக்கு விளம்பரப்படுத்தலாம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களை எடுத்து உலகத்தாருக்கு நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்தக்கூடாது. ஸோ 17 தான் இன்னைக்கு முக்கியமாக உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். வசனம் 17 6:17 இங்கேருந்து கொஞ்சம் கவனிங்கள். நீயோ உபவாசிக்கும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீயே என்று சொல்லத்தக்கதாக இந்த நீ யாரு? Who is this you? You when you fast. யார் இந்த நீ? மேலே 16 மாயக்காரர்கள் என்று சொன்னவருக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து 17:18 you when you fast. யார் இந்த you? 17:18 நீயோ உபவாசிக்கும் போது, அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே. யார் அந்த நீ? சத்தியமுள்ள தேவன் யாருக்கெல்லாம் இயேசுநாதர் மூலியமாக பிதாவா இருக்கிறாரோ அந்த மக்கள் அவர்கள். உன் பிதா யார்? நீ. இயேசுநாதர் மூலியமாக சத்தியமுள்ள தேவன் யாருக்கெல்லாம் பிதாவா இருக்கிறாரோ அந்த மக்களை பார்த்து இயேசுநாதர் சொல்ற வார்த்தை நீ. அதாவது பிதாவை அறிந்தவன் யார் நிமித்தமாக? குமாரன் நிமித்தமாக. நித்திய குமாரன் நிமித்தமாக யாரெல்லாம் பிதாவாகிய தேவனை அறிந்திருக்கிறார்களோ அவர்களை பார்த்து இயேசுநாதர் சொல்ற வார்த்தை you. When you fast, you know the Father through His eternal Son. அவருடைய நித்திய குமாரனாகிய என் நிமித்தமா நீ என்னுடைய பிதாவாகிய தேவனை அறிந்திருக்கிறபடியால் நீ உபவாசிக்கும் பொழுது. That's the point. யார் இந்த கூட்ட மக்கள்? நியூ டெஸ்டமெண்ட் செயின்ஸ், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை சிருஷ்டி கர்த்தரை யாவே என்று அறிந்திருக்கிறார்கள், அதோனா என்று அறிந்திருக்கிறார்கள், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்று அறிந்திருக்கிறார்கள், கிரியேட்டர். பட் ஃபாதர் நோ, பிகாஸ் சன், நித்திய குமாரன் வெளிப்படவில்லை பழைய ஏற்பாடுல மாம்சீகமாக. எப்போ பிதாவாகிய தேவன் உலகத்தாருக்கு பிதாவாக அறிமுகமானார் என்பதனை கேள்விக்கு அவருடைய நித்திய குமாரன் மனுவாவது எடுத்து பிதாவை வெளிப்படுத்தினார். சோ எப்போ இந்த பிதாவை மக்கள் மனுகுலம் அறிய ஆரம்பித்தார்கள்? இயேசுநாதருடைய மனுவாவது எடுத்த பிறகுதான். சோ யார் இந்த நீ? புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், கிறிஸ்டியன்ஸ், நியூ டெஸ்டமெண்ட் செயின்ஸ். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்கிற சத்தியம் என்ன? The fasting of New Testament saints. புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய உபவாசம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பிதாவாகிய தேவன் அறிந்தபடியால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கபடத்தனமாக நீங்கள் உபவாசிக்க கூடாது என்று சொல்லி முடிச்சார தவிர எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. There is no explicit reasons or truth concerning what is the real fasting. But how ought not to fast the Lord certainly revealed. எப்படி உபவாசிக்க கூடாது என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார தவிர எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தவில்லை. இப்ப 17-18 வாசித்து நான் கீழே போக விரும்புகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது, பிதாவை அறிந்த நீயோ உபவாசிக்கும் பொழுது, அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், அதாவது மேல சொல்லப்படுற மாயக்காரர்கள் போல நீ உபவாசிக்காமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அவர்கள் எண்ணெயம் பூசுவது கிடையாது, முகத்தையும் கழுவுவது கிடையாது. அவர்களுடைய தோரணையை பார்க்கும் பொழுது அவர்கள் ரொம்ப மௌனிங், சாவு வீட்டில் இருக்கிறது போல முகத்தை வாட பண்ணி கொண்டு தாங்கள் உபவாசமாக இருக்கிறது எப்படியாவது ஜனங்கள் அறிந்து வந்து கேட்கணும். ஏன் உன்னுடைய முகம் இன்றைக்கு செத்து போன நிலையில் இருக்கிறது, என்ன ஆச்சுன்ற கேள்வி கேட்கும் பொழுது நான் உபவாசமாக இருந்தேன் என்று சொல்லணும்.
அப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடை வெளிப்படுத்துவதற்காக நீ உன்னுடைய முகத்தோரணை அமைத்துக் கொள்ள வேண்டாம். கழு, எண்ணெயை பூசு. ஜனங்களுக்கு பார்க்கும் பொழுது நீ உபவாசம் இருக்கிறது தெரியக்கூடாது, நீ தெரியப்படுத்தக்கூடாது. நீ தெரியப்படுத்துவதற்காக எந்த விதமான ஒரு தோரணையை நீ உடுத்தி கொள்ளாதே. மாறாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. 18 அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஸோ இந்த இடத்துல எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவருடைய உபவாசத்தை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டீட்டெயில்டாக பேசவில்லை, ஆழமாக ப்ரிசைஸாக பேசவில்லை. ஆனால் இன்னொரு இடத்துல பேசியிருக்கிறார். 9ஆம் அதிகாரம். ப்ளீஸ் டர்ன் யுவர் பைபிள்ஸ் டு சாப்டர் 9. இங்கிருந்து நான் உங்களுக்கு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய உபவாசத்தை குறித்து வெளிப்படுத்த விரும்புகிறேன். சாப்டர் 9 வசனம் 14. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரும் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோடே இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீரலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ஏதாவது புரியுதா? ஒன்னும் புரியல. 14. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேரும் அநேகதரும் உபவாசிக்கிறோமே. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் யார் உபவாசித்துக் கொண்டிருந்தது? யோவானுடைய சீஷர்களும் பரிசேரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரத்தில் மாயக்காரர்கள் போல ஜெபிக்க வேண்டாம், உபவாசிக்க வேண்டாம் என்று சொல்லி யாரை குறித்துதான் இருக்கணும்? அப்ப யாரும் உபவாசிக்கவே இல்லை இயேசுநாதருடைய காலகட்டத்தில். இயேசுநாதருடைய காலகட்டத்தில் உபவாசியாமல் இருந்த ஒரு பெரிய சீஷருடைய கூட்டம் யார் என்று பார்த்தால், யோவானுடைய சீஷர்களும் கிடையாது, பரிசேயருடைய சீஷர்களும் கிடையாது, சதுசேயருடைய ஆட்களும் கிடையாது, வேதபாரகருடைய ஆட்களும் கிடையாது. இயேசுநாதருடைய சீஷர்கள் மாத்திரம் உபவாசிக்கவே இல்லை இயேசுநாதர் பூமியில் இருக்கும் பொழுது. யோவானுடைய சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையில வந்து சொல்ற வார்த்தை, நாங்களும் பரிசேயரும், எங்களுடைய உபவாசமும் பரிசேயருடைய உபவாசமும் ஒரே உபவாசம் தான். அது உபவாசிக்கிற நாள். அது ஏதோ உபவாசிக்கிற நாள்ல வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோட கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். இன்னைக்கு உபவாசிக்கிற நாள். எப்ப பரிசேயர் உபவாசிக்கிறாங்களோ அதே நாள்ல தான் யோவானுடைய சீஷர்களும் உபவாசம் எடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா 2 பேரும் ஒரே நாள் தான் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த உபவாசிக்கிற நாளை வந்து இங்க வெறும் கொண்டாட்டம். இயேசுநாதரும் கூட இருக்கிற சீஷர்களும் எல்லாரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாரத்தில் 2 நாள் பரிசேயர் அல்லது யூதர்கள் உபவாசிப்பார்கள். 18ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பரிசேயன் தேவாலயத்தை போய் சொன்ன வார்த்தை என்ன? வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். வாரத்தில் மொத்தம் 7 நாள், அதுல 2 நாள் பரிசேயர் உபவாசிப்பார்கள், முக்கியமாக யூதர்கள். எந்த நாள் அது? 2nd day and the 5th day. ஏன்னா இந்த 2 நாள்ல தான் மோசே வந்து சீனாய் மலைக்கு முதல் முறை போயிட்டு வந்த நாள் அது. ஆகையால் தான் வாரத்தில் 2வது நாள் வந்து மண்டே, 5th day ஃப்ரைடே. இந்த 2 நாள் அவர்கள் உபவாச நாளாக அவர்கள் அனுசரித்து கொண்டு வந்தார்கள் யூதர்கள். மண்டே ஃப்ரைடேவான்னு தெரியல. இந்த 2 நாள் ஏதோ ஒரு நாள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு உணவு மத்தேயு ஏற்படுத்துறாரு. எனக்கா அவருடைய அந்த டாக்ஸ் கலெக்டர் ஒர்க்கை வந்து நிறுத்த போறாரு. நிறுத்திட்ட வந்து இயேசுநாதர் பின்பற்றுகிறபடியால் பெரிய ஒரு விருந்து ஏற்படுத்துகிறார். இந்த 2 நாள் ஏதோ ஒரு நாள் தான், ஃப்ரைடேவான்னு தெரில, மண்டேவான்னு தெரில. அந்த நாள் வந்து இவங்க உபவாசிக்கிற நாள். என்னுடைய கேள்வி, எதற்காக யோவானுடைய சீஷர்கள் இந்த ஒரு உபவாசத்தில் ஈடுபட்டார்கள்? பரிசேயரும் சதுசேயரும் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வருவதை 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானன் கண்டனை தெரிவித்தார், விரியன் பாம்பு குட்டிகள் என்று. எப்படி இவங்க கூட்டத்தை போய் சேர்ந்தார்கள்? ஆக்சுவலி யோவானுடைய சீஷர்கள் யார்கிட்ட போய் சேர்ந்திருக்க வேண்டும்? அப்ப யோவானுடைய சீஷர்கள் இயேசுநாதர் கூட போய் சேர்ந்திருந்தால், இயேசுநாதர் பூமியில் இருக்கும் பொழுது யோவானுடைய சீஷர்கள் எது எடுத்துக்க கூடாது. ஆனால் யோவானுடைய சீஷர்கள் பரிசேயர்கள் கூட சேர்ந்து, வேதபாரகர்களோடு கூட சேர்ந்து அவங்களுடைய முறைமையின்படியே உபவாசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் இருக்கலாம்? அதற்கு சிறந்த காரணம் இங்கே நீங்க கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் சிறைச்சாலையிலிருந்து 2 சீஷர்களை அனுப்புகிறான். யோவான் ஸ்நானன் இயேசுநாதர்கிட்ட வருகிறவர் நீர் தான் என்பதை கேள்வியை கேட்கிறான். அப்போ இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானன் எங்க இருக்கிறாரு? சிறையில் இருக்கிறாரு, ஜெயிலில் இருக்கிறார். ஏரோது புடிச்சு வச்சிருக்கிறான். ஆகையால் இப்பொழுது இவருடைய தலைவர் வந்து இவருடைய குரு, இவருக்கு வழிகாட்டுற யோவான் ஸ்நானன் சிறையில் அநேக நாட்களாக இருக்கிறபடியால் அவர் வெளியே வருவதற்கு அல்லது அவர் எப்படியாவது வெளியே வந்து மறுபடியும் உங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக இவர்கள் உபவாசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் யோவானுடைய சீஷர்கள். அதற்கு அவர்கள் பிடிச்ச ஒரு பேட்டர்ன் முறைமை என்னவென்றால் பரிசேயருடைய முறைமை. இவ்வளோ புரியுதா பேக்ரவுண்ட் உங்களுக்கு? இப்போ 14க்குள்ள போவேன்.
அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரும் உபவாசிக்கிறோம், உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அருமையான கேள்விதான், நல்ல கேள்வி. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். இயேசுநாதர் என்னுடைய சீஷர்கள் உபவாசிக்கவே மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. இயேசுநாதர் சொல்ற வார்த்தை, என்னுடைய தோழர்களும் என்னுடைய சீஷர்களும் உபவாசிப்பார்கள். ஆனா இப்போ அதற்கான நேரம் அல்ல. கொஞ்சம் இங்க விஷயங்களை விவரித்து சொல்ல விரும்புகிறேன். ட்ரோபாலஜினாக்கா இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரூபகாரம் மூலியமா ஏதோ ஒன்று பேசுறாரு. இது ஏன் பேசுறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன பிறகு நான் அதுக்குள்ள போக விரும்புகிறேன். ஏன்னா அது புரியவே புரியாது உங்களுக்கு கீழே போனீங்கன்னாக்கா. பரிசேயர் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தேனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பதில் கொடுத்திருக்க மாட்டார். ஆனால் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் சம்பவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 3 டீம் தான் வராங்க இயேசுநாதர் இந்த கேள்வி கேட்பதற்கு. அதுல முக்கியமா அந்த கேள்வி கேட்பதற்கு ஊக்குவித்தது இந்த 2 டீம் தான், ஸ்கிரைப்ஸ் அண்ட் பாரிசீஸ், யோவானுடைய சீஷர்களை. யோவானுடைய சீஷர்கள் இதில் ஈடுபட்டிருக்கபடியால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மணவாளன் என்பதான சப்ஜெக்ட் எடுக்கிறார். ஏன் தெரியுமா எடுத்தாரு? இந்த மணவாளன் என்பதான சப்ஜெக்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுப்பதற்கு முந்தி யோவான் ஸ்நானன் இயேசுநாதரை தம்முடைய சீஷர்களுக்கு மணவாளனாக தான் வெளிப்படுத்தியிருந்தார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், ஜான் தி காஸ்பல் சாப்டர் 3 verse 24 முதல் 24 வாசிக்கிறேன். அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. ஓகே, ஸோ 3ஆம் அதிகாரத்தில் யோவான் எங்க இல்லை? யோவான் ஸ்நானன் காவல் சிறையில் இல்லை. அப்போ சிறையில் இல்லாமல் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கார், ஞானஸ்நானம் கொடுத்து மனம் திரும்புதலுக்கு அடுத்த உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இயேசுநாதரை பற்றி பேசின விஷயத்த நான் ஜஸ்ட் வாசி விட்டுறேன், எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். 26 வாசிக்கிறேன். அவர்கள் யோவானுடைய சீஷர்கள், அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். 27 யோவான் பிரதித்திரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலொழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். 28 நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். 29 ரொம்ப முக்கியம். மணவாட்டியை உடையவனே யார்? மணவாளன். யோவானுடைய சீஷர்களுக்கு யோவான் கொடுத்த பிரசங்கம் இது. மணவாட்டியை உடையவனே யார்? மணவாளன். என்ன பிரச்சனைங்க? யோர்தான் கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை வைத்துக் கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து 7.5 கிலோமீட்டர் தூரத்துல சலீம் என்று சொல்லப்படுற இடத்துல யோவான் ஸ்நானன் தம்முடைய சீஷரோடு கூட ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு வருகிறார். அது ஸ்லோப். ஆக்சுவலி அது ஜனங்களுக்கு தெரிய வந்தது, இந்த இடத்துல இயேசுநாதர் இவர் சாட்சி கொடுத்த ஆள் வந்து அங்க ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறான்னு. ஒன்னு ஜனங்கள் எல்லாரும் திசை திரும்பி இயேசுநாதர் கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக போய் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு யூதன் போயிட்டு கேட்கிறான், எது சிறந்த ஞானஸ்நானம் என்று. யோவான் சீஷரோடு கூட வாக்குவாதம் செய்கிறான். அவர் கொடுத்த ரொம்ப சிறந்தது என்று. அங்க ஜனங்கள் போகிறதை சீஷர்கள் கண்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்து இயேசுநாதர்கிட்ட சொல்றாங்க. நீர் சாட்சி கொடுத்த நபர்கிட்ட எல்லா ஆட்களும் போய் கொண்டிருக்கிறார்கள், அவர் வந்து அங்க ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இதை பேசுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். மணவாட்டி உடையவன் யார்? மணவாளன். யார் மணவாட்டி? அல்லது இங்க யார மணவாளன் சொல்றாரு? யோவான் ஸ்நானன். யார் இங்க மணவாளன் சொல்றாரு? ஏசாயா 62, ஹோசியா 2ஆம் அதிகாரம், முக்கியமா எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். இந்த 3 புத்தகத்துல இருக்க 3 அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஐ எம் தி ஹஸ்பண்ட் ஆஃப் மை வைஃப் இஸ்ரேல் என்று சொல்லுவார். நான் என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுடைய புருஷன், அவள் என்னுக்கு நிச்சயிக்கப்பட்டாள். அது ரொம்ப ரூபகாரமாக ஃபிகரேட்டிவா பேச எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல நிச்சயிக்கப்பட்ட இஸ்ரேல் என்பதான ஜனங்களுக்கு தன்னை ஒரு புருஷனாக அவர் வெளிப்படுத்துகிறார். லீகலா ஆச்சு, லீகலா டாக்குமெண்டட் ஆச்சு. எங்க? மவுண்ட் சைனாய். இங்கே யோவான் பேசுறாரு, மணவாட்டி உடையவன் தான் மணவாளன். அப்ப இந்த ஜனங்கள் யாருடையவர்கள் அல்ல. யோவான் கிட்ட புகார் வந்துச்சு இல்லையா? அது யோவான் சொல்ற வார்த்தை, நான் கிறிஸ்து அல்ல. என்ன அர்த்தம்? இந்த ஜனங்களுக்கு நான் என்ன அல்ல? மணவாளன் அல்ல. ஏன் இந்த ஜனங்கள் என்னுடைய என்ன அல்ல? ஒன்னாட்டியும் அல்ல. அதனால இந்த ஜனங்கள் என்னுடையதாக நீ இது இந்த ஊழியக்காரங்க பண்ற பெரிய பாவமும் இதுதான். சபை கிறிஸ்துவுடையது, அவர்கள் தோழர்கள். அது கீழே நான் வாசிக்கிறேன் ஊழியக்காரனுடைய வேலை என்னன்றது. 29 மணவாட்டியர் உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ யார்? தோழன், பெஸ்ட் ஃப்ரெண்ட். தன்னை வந்து மணவாளனாக சொல்லவில்லை யோவான் ஸ்நானன், தன்னை தோழனாக சொல்லுகிறார். What do you mean by friends? The friend of the bridegroom. மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று. யார் அருகே நிற்கிறாரு? தோழன் யார் அருகே நிற்கிறாரு? மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அப்ப யோவான் இங்கே தன்னை என்னவாக சொல்லிக் கொண்டு வருகிறார்?
மணவாளன் அல்ல, மணவாளனுடைய ஏன்னா அவரது என்ன மினிஸ்ட்ரி தெரியுமா? மணவாளனுடைய தோல் உண்டு. மணவாளன் ஏதோ பேசுகிறதாகவும் மணவாளனுடைய தோழன் பக்கத்தில் நின்று அவருடைய சத்தத்தை கேட்கிறதாகவும் அது கேட்டு சந்தோஷம் அடைகிறதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன இது? From betrothal to marriage consummation, நிச்சயதார்த்தத்திலிருந்து பிடித்து திருமணம் சம்பூர்ணம் போகும் வரைக்கும் நடுல தோழனுடைய வேலை இருக்குது, டியூட்டி. நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் இருவரும் பிரிந்திருப்பார்கள். இது யோசேப்பு மரியலுடைய சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை பத்தி அங்க நாம் டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுடைய பாதுகாப்பு யார் என்று பார்த்தால் இந்த ஆணுடைய தோழன், பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் பிரைட்க்ரூம். அவர்தான் மணவாட்டியுடைய பாதுகாப்பு. மற்ற புருஷர்கள் அண்டாதபடிக்கு அந்த மணவாட்டிக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய ஊழியம். அது யூதர்கள் மத்தியிலே அந்த திருமண நாள் அன்று பெண்ணை ஒரு வாரம் அந்த மேரேஜ் செரமனி நடக்கும். பெண்ணை கொண்டு வரும் பொழுது அந்த பெண்ணை பார்த்து மணவாளன் சொல்லுவார். அந்த பெண்ணை பற்றி சொல்ற வார்த்தையை கேட்பவன் தான் தோழன். அதை கேட்டுதான் அவன் சந்தோஷம் அடைகிறான். எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் முழு பொறுப்பு யாரது என்றால் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுடையது. ஸோ இது யோவானுடைய சீஷர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பின்னணி புரிஞ்சுதான் இந்த சப்ஜெக்ட் இதற்காக இயேசுநாதர் யோவானுடைய சீஷர்கள் ஈடுபட்டபடியால் இந்த ஒரு ட்ரபாலஜி, இந்த ஒரு ரூபாகார பாஷையை பேசுகிறார் என்று இது அவர் பேசவில்லை. யோவான் ஏற்கனவே தம்முடைய சீஷர்களுக்கு இவரை பற்றி தெளிவாய் சொல்லியிருந்தான். இங்க சிறைக்கு போவதற்கு முந்தைய நாம் அங்க பார்ப்பது சிறைக்கு போயிட்டாரு. Now Matthew's Gospel chapter 9:14. அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரும் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அருமையான கேள்வி. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? யார் இங்க சொல்லப்படுற தோழர்? ஹுயோ என்பதான கிரீக் வேர்டு சன்ஸ் ஆஃப் பிரைட் சேம்பர். யார் இங்க சொல்லப்படுற தோழர்? இயேசுநாதருடைய, ஏன்னா அவங்க தான் இவர் மணவாளனா இருந்ததே. ஆனால் இயேசுநாதர் இந்த இடத்துல கூட இருக்கிறவங்கள யாரு? தோழர்கள். பட் தோழர்களை இயேசுநாதர் மணவாட்டி என்று சொல்லவில்லை, தோழர். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11:12 ஞாபகம் இல்லை, நான் உங்களை பரிசுத்தம் உள்ள கன்னிகையாக ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிறேன். தோழன், பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்க நீங்க தீட்டுப்பட்டுருவீங்க எனக்கு பயமா இருக்குன்றாரு. ஆனா கலாத்தியர் தீட்டுப்பட்டார்கள். ஆகையால் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன், மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள், அவருடைய சாயல் உங்களுக்குள்ளாக உதிக்கத்தக்கதாக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரை பார்த்து ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கிறார். வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். எப்போ இவர்கள் உபவாசிப்பார்கள்? அப்பாயிரோ என்பதான கிரீக் வேர்டு. அப்போ, அவே, ஐரோ, லிஃப்டிங் அப். இவர் தன்னுடைய, அதாவது தோழர்கள், அவர்களை விட்டு மணவாளன் எடுபடும் நாட்கள் வரும். ஃபர்ஸ்ட் முறை இயேசுநாதர் தன்னுடைய பாடு மரணம் உயிர் தெழுதல் பரத்துக்கு போறது பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு ட்ரோபாலஜிக்கலா. எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். ஆக மொத்தத்தில் இயேசுநாதர் இங்க சொல்லப்படுற, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளுக்கு அப்புறம் எடுக்கிற உபவாசத்தை பத்தி பேசுற விஷயம் எப்படியாப்பட்டது என்றால் 17, புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். ஆக மொத்தத்தில் இயேசுநாதர் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தம்முடைய தோழர்கள், தம்முடைய மனவாட்டி எடுக்கிற உபவாசத்திற்கு அவர் கொடுக்குற பேரு புதுசு, நியூ ஃபாஸ்டிங். இயேசுநாதர் தம்முடைய சீஷர்கள், பிதாவை அறிந்த கிறிஸ்தவர்கள், புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய உபவாசத்தை பத்தி சொல்லும் பொழுது அது புதுசுன்றாரு. அப்போ யோவானுடைய சீஷர்களும் பரிசேரும் எடுக்கிற உபவாசம் என்ன? பழைசு. அது எந்த அர்த்தத்துல பழைசு? புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய உபவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதுசு என்று சொல்வதற்கு காரணம், இயேசு சொல்ற வார்த்தை, மணவாளன் வந்து அவர்கிட்ட இருந்து எடுபட்டு போயிடுவார். சில பேர் சொல்ற வார்த்தை, இங்கே சொல்லப்படுற வார்த்தை, இயேசுநாதர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலிருந்து ரிசரக்ஷன், உயிர் தெரிந்த நாள் வரைக்கும் தான் இங்கே பேசுறது. அது தப்பு. அது இயேசுநாதர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலிருந்து அடங்குற ஒரு விஷயம் தான். அது வெறும் உயிர் தெழுதலில் போய் முடியவில்லை. எனக்கு உயிர் தெரிந்தவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புசிக்கத்தக்கதாக அவரு கேட்கிறாரு. திருப்ப அவங்களுக்கு உணவை பிரேக்ஃபாஸ்ட் ஏற்படுத்தி வைக்கிறார் யோவான் சுவிசேஷத்துல.
ஸோ இங்கே சொல்லப்படுற இந்த ஒரு உபவாசம் வந்து எங்கே துவக்கப்பட்டது என்றால் அவர் காட்டிக்கப்பட்டார் ராத்திரியிலே. அதுக்கப்புறம் எப்போ அது முடிஞ்சது என்றால் ஏசுனவு அதுக்கப்புறம் எங்கே அவங்க தான் பஸ்கா பண்டிகை ஆச்சு பயங்கரமாக சாப்பிட்டுக்கிறாங்க வைரப்பி. அது ஜீர்ணிக்கிறதுக்கே 3 நாள் தேவைப்படும் அவங்களுக்கு. அதனால வெறும் அந்த ஒரு 3 நாளுக்குள்ள இருக்கிற உபவாசத்தை பற்றி இங்கே பேசவில்லை இயேசுநாதர். எடுபட்டு ஐரோனாக்கா மேல் எடுத்து கொள்ளப்படுவது, பரத்திற்கு அவர் ஏறி போனார். அந்த ஐரோன்ற அதே வார்த்தை தான் அப்போஸ்தலர்கள் 1:9 நீங்கள் பார்க்கும் பொழுது சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அணியிலிருந்து பரிசேயரும் யோவனுடைய சீஷர்களும் எடுக்கிற உபவாசம் பழசு என்றால், நம்முடைய மனவாளனாகிய இயேசுநாதர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எடுக்கிற உபவாசம் புதுசு என்றால், அல்லது நாம் எடுக்கிற உபவாசம் புதுசாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், மணவாளன் வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றிட்டு போனபடியால் தான் நம்முடைய உபவாசம் புதுசாக இருக்கிறது. அவர் வர்றதுக்கு முந்தி எடுத்த உபவாசம் பழைசாக இருக்கிறது. பழைய உபவாசத்துலேருந்து நம்முடைய உபவாசம் புதுசாக மாறி இருக்குது. புதிய திராட்சரசம் நம்முடையது, புதிய துருத்தி நம்முடையது, புதிய வஸ்திரத்தின் துண்டு நம்முடையது. 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறதா சொல்றார். பிறகு ஓய்வு நாட்களுடைய ஆண்டவர் நான் என்றார். எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுவாவதார் எடுத்தாரோ, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா நிழலா இருக்கிற ஷாடோவி நிழலா இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. ஆகியால் தான் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் என்ன இல்லை, தேவாலயம் இல்லை, பண்டிகைகள் இல்லை, பலிகள் இல்லை, காணிக்கைகள் இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, லேவியர்கள் இல்லை, சம்திங் நியூ. பழைய ஏற்பாடுடைய ஒட்டுமொத்த நிழலா இருந்த தீர்க்க தரிசனங்களை மணவாளன் வந்து நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. ஆனால் அவர்களுடைய பழைய ஏற்பாட்டின் கீழே உபவாசம் எடுத்த இந்த பழைய ஏற்பாடுடைய ஆட்களுடைய உபவாசம் எடுப்பட்டது. நிழலா இருக்கிற காரியங்களை வைத்து அவர்கள் உபவாசம் எடுத்தார்கள். தேவாலயம், காணிக்கை, பலிகள். யூதர்களுக்கு ஒரே ஒரு உபவாச கர்த்தர் கொடுத்திருந்தார், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். பாவ நிவாரண நாள் என்று நீங்கள் 15ஆம் லேவியராகமம் வாசிக்கும் பொழுது அன்னைக்கு தான் நீங்கள் உபவாசமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த 2 நாள் உபவாசம் வந்து இந்த மோசையுடைய போய் வந்த சம்பவத்தை வைத்து அவர்கள் வாரத்தில் 2 நாள் உபவாசம் எடுக்க அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஆகையால் இயேசுநாதருடைய உபவாசம் வந்து ஏன் புதுசு என்றால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா நிரலான காரியங்கள் எல்லாமே முடிஞ்சது. ஆகையால் ஓய்வு நாள் இல்லை, எந்த பலிகள் நம்ம செலுத்த வேண்டியதில்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. கிறிஸ்து மனுவாவது எடுத்ததுனால, அவர் முழு மனுவாவது எடுத்து மனுஷனாய் பூமியில கால் எடுத்து வச்சிருந்தனால, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நிரலா இருக்கிற ஒட்டுமொத்த விஷயங்களும் நிறைவேறினது. ஏன்னா பொருளாகிய கிறிஸ்து வந்துட்டாரு. ஸோ நிரலான காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றியதுனால நம்முடைய உபவாசம் புதுசாயிடுச்சா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், பாவங்கள் மாற நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாமே பாவங்கள் எல்லாமே கழுவப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்டோம். சுத்தமுள்ள மனசாட்சி நமக்கு அருளப்பட்டது. மனம் திரும்புதலுக்கு அடுத்த ஈவு நமக்கு கிடைத்தது. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் வருவது நிமித்தமாக தேவனுடைய ராஜ்யம் வந்தது. எல்லாமே நியூ டெஸ்டமென்ட் சொன்னது போல கிறிஸ்து வந்ததுனால அவர் சாதிச்ச காரியங்கள், நிறைவேற்றின காரியங்கள், தம்முடைய மனவாட்டிக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து பரிசுத்தப்படுத்துவதற்கு ரொம்ப அருமையா பேசுவார். 5ஆம் அதிகாரம் எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்க 5ஆம் அதிகாரம் எபேசியர் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அந்த இடத்துலையும் கர்த்தர் சொல்ற வார்த்தை, என்னுடைய சுத்தம் உள்ள தண்ணீரை கொண்டு நான் உன்னை கழுவி சுத்தமாக்கினேன், யூஆர் ப்ளீடிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுத்தமுள்ள தண்ணீரை கொடுத்து நம்மை அவருடைய திருசபையை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். ஃப்ரம் வாட்? ஃப்ரம் ப்ளீடிங். அதான் கான்டெக்ஸ்ட். அங்கே தேவனுடைய ராஜ்யம் வந்தது, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் வந்தார், பாவங்கள் மாற கழுவப்பட்டது, மரணம், பாவம், பிசாசு, குற்ற உணர்வு எல்லாத்துக்கும் கிறிஸ்து முற்றுப்புள்ளி வைத்தார். இப்படி சபை கருப்புள்ள சபையாக இருக்கத்தக்கதாக, அவர் திருமணம் செய்யத்தக்கதாக வருவதற்கு முந்தி ஒரு சகோதரன் சொன்னது போலவே நிச்சயதார்த்தம் ஏற்படுத்தி போயிருக்கிறார். அந்த நிச்சயதார்த்தத்தை ஏற்படுத்தின பிறகு சபைக்கு இருக்கிற தோழர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், டு ப்ரொடெக்ட் லார்ட்ஸ் விர்ஜின் பிரைட் ஃப்ரம் பீஸ்ட் பீப்புள். மிருகத்தனமான ஆண்கள்கிட்ட இருந்து கர்த்தருடைய கருப்புள்ள கன்னியகனில் இருக்கிற திருச்சபையை காப்பாற்றுவது பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ எந்த விதத்தில் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய உபவாசம் புதுசாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ சொல்லிட்டேன் நான் பேக்ரவுண்ட். எடுத்துக்கொள்ளப்படுவார் மணவாளன், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். யாரு? என் மணவாட்டி தோழர்கள். நான் போன பேருக்கு அவர்கள் உபவாசிப்பார்கள். ஆனால் அந்த உபவாசம் புதுசு. அந்த உபவாசத்தை தூக்கின்னு போயிட்டு பலேசில சேர்த்து விட. அதனால தான் அங்கே கலாத்தியர்ல உண்டான பிரச்சனை குறித்து பவுலுக்கு ரொம்ப கோபம் வந்தது. மறுபடியும் உங்களை நுகத்திற்குள்ளாக என் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை ஏற்படுத்தினார் அல்லவா? நிறைவேற்றினதை விட்டுட்டு திருப்பம் நிழலா இருக்கிறதுல போய் ஏன் உங்களை நீங்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக சிக்கிக் கொள்கிறீர்கள்? இதைத்தான் பேதுரு பண்ணாரு. நியாயப்பிரமாணத்தை கரை பிடிக்கணும் போல அவனை காட்டிட்டா அப்படி விட்டாரா பவுல் 2ஆம் அதிகாரத்தில்.
திருப்ப இஸ்மாவேல் எடுக்கிறாரு நியாயப்பிரமாணத்துக்கு ஒப்பிட்டு, திருப்ப ஈசாக்கு எடுக்கிறாரு புதிய ஏற்பாடுக்கு ஒப்பிட்டு, சாரால் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ஹாகார் எடுக்கிறாரு. புரியலையான்றாரு. திருப்ப என் பழைய ஏற்பாடு பேட்டர்ன் படுத்தி போறீங்கன்றாரு. அது போட்டினாக்கா துருத்தி கிழிஞ்சிடும், வெடிஞ்சிடும். ஏன்னா புதிய துருத்தி என்றால் அப்போ கோட் ஸ்கின் அல்லது ஒட்டகம் அல்லது மாட்டுடைய தோலில் ஏற்படுத்திய அந்த துருத்தியில் புதுசாக இருந்தால் திராட்சை ரசம் ஃபெர்மெண்டேஷன் ஆகும் பொழுது அது எக்ஸ்பேண்ட் ஆனாக்கா அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். புது துருத்தி. பழைய துருத்தி எக்ஸ்பேண்ட் ஆகாது, அதோடைய சத்துவம் போயிட்டு இருக்கிறோம். அதனால வெடிக்கும், அது ஃபெர்மெண்டேஷன் ஆகி கேஸ் ஃபார்ம் ஆகி வெடிக்கும். அது அடங்காத பழைய துருத்தியில் புது திராட்சை ரசத்தை போட்டுறக்கூடாது. நான் உங்களோன்னு கேட்கிறேன், நீங்கள் அனுசரிக்கிற லென்ட் ஃபாஸ்டிங் புது துருத்தியா பழைய துருத்தியான்றது நீங்கள் தான் சொல்ல வேண்டும், எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில் புதிய ஏற்பாடுடைய பரிசுத்தவான்களுடைய உபவாசம் நியூ ஃபாஸ்டிங். இப்போ நீங்கள் சொல்லுங்க, புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களே, பிதாவை அறிந்த விசுவாசிகளே, கிறிஸ்துவினால் கழுவப்பட்டவர்களே, கிறிஸ்துவின் ஆவினரை உடையவர்களே, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை இருதயத்தில் சுதந்திரமாய் பெற்றவர்களே, எந்த விதத்தில் உங்களுடைய உபவாசம் புதுசாக இருக்கிறது? அவர் இருக்கும் போது நான் சொல்கிற வார்த்தை, இவனுக்கு உபவாசமே இருக்க மாட்டாங்க. நான் இருக்கும் பொழுது மனவளன் கூட இருக்கப்படியா ஃபங்க்ஷன், ஃபீஸ்ட், செலிப்ரேஷன், வெறும் திராட்சரசம் குடிக்கிறதும் குதூகலமாக இருக்கிறது தான் எங்களுக்கு. ஆனால் நான் போனதுக்கு அப்புறம் ஏசுன சொல்கிற வார்த்தை, நானும் திராட்சரசம் குடிக்க மாட்டேன், திருப்ப உங்களோட கூட குடிக்கும் வரைக்கும். எந்த இதில் உங்களுடைய உபவாசம் என்னுடைய உபவாசம் இப்பொழுது புதுசாக இருக்க வாய்ப்பு உண்டு. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய உபவாசம் பற்றி போன வார்த்தையில் உங்கள்கிட்ட சொன்ன வண்ணமாகவே தரித்திரனையும் கொடுமை உள்ளவர்களையும் சமுதாயத்தில் நடக்கிற எல்லா விதமான அட்டூழியங்களை குறித்து நாம் உபவாசம் எடுக்கும் பொழுது அது மாறணும் என்று வேண்டிக் கொண்டோம். பழைய ஏற்பாடின்படி பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய உபவாசத்துடைய முக்கியமான தாத்பரியம் என்னவென்றால், எந்த பிரச்சனை இருந்தாலும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் கூப்பிடுறது சுகத்தை அல்ல வியாதியஸ்தனுக்கு, உணவு அல்ல தரித்திரனுக்கு, உடை அல்ல நிர்வாணமா இருக்கிறவனுக்கு. எந்த சுச்சுவேஷன்ல ஒரு மனுஷன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு தேவையா இருக்கிறது கிறிஸ்து. புதிய ஏற்பாடு பரிசுத்தவானுடைய உபவாசத்துடைய தாத்பரியம் என்றால், கிறிஸ்து வேண்டும். யாருக்கு? என் குடும்பத்திற்கு. தரித்திரனுக்கு கிறிஸ்து வேண்டும், வியாதிஸ்தனுக்கு கிறிஸ்து வேண்டும், நிர்வாணமா இருக்கிறவனுக்கு கிறிஸ்து வேண்டும், கொலைபாதகனுக்கு கிறிஸ்து வேண்டும். எல்லோருக்கும் கிறிஸ்து தேவை. கிறிஸ்து விட்டு சுகம், உடை, உணவு அது பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். ஆனால் புதிய ஏற்பாடு பரிசுத்தவானுடைய ஜெபம் புதிதாக இருப்பதற்கான காரணம், புதிய ஏற்பாடு இருக்கிற பரிசுத்தவான்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற ஜெபம், we need Christ. சுவிசேஷ புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்து எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல கிறிஸ்து தேவை. எப்பெல்லாம் தேவாவின் அவருடைய வெளிப்பாட்டோட கூட ஒரு விசுவாசி கிறிஸ்துவை வேதத்தில் பார்க்கிறானோ அவன் உபவாசம் எடுத்து கேட்பது கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி கொண்டிருந்தாரே, என்ன செய்து கொண்டிருந்தார்? 2 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நடுவில் இயேசு அதனுடைய ஃபாஸ்டிங் நடக்குது. 40 நாள் உபவாசமாக இருந்தார் கர்த்தர். அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கன்னா உபவாசமாக இருந்தார் என்று பார்த்தால் எங்கேயுமே நம்மளுக்கு வெளிப்படையாக சொல்லவில்லை. ஒரு 40 நாள் மாத்திரம் ஒரு உபவாசமாக இருந்தார். ஊழியத்தை தொடங்குவதற்கு முந்தி என்ன பண்ணி கொண்டிருந்தார்? 40 நாள் இயேசு ஒரு உபவாசம் எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் பிசாசால் சோதனை உண்டாக்கத்தக்கதான நேரத்தில் பதில் அங்கே கர்த்தர் பேசுறாரு. 40 நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருந்தார்? அவருக்கு 40 நாள் உபவாசம் எடுத்த பிறகு பசி உண்டானதான் வசனம் சொல்லப்படுகிறது. பிசாசன் இந்த கற்களை அப்பமாக்கி புசி என்று சொல்லுகிறான். இயேசு சொன்ன வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய. அப்ப 40 நாள் இயேசு என்ன பண்ணியிருந்தாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல என்ன பண்ணியிருந்தார் இயேசு 40 நாள்? தட்ஸ் எக்ஸாக்ட்லி 40 நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை ஆகாரமாக புசித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனுடைய வார்த்தை ஆகாரமாக புசிக்கும் பொழுது நம்ம யாரை சாப்பிட்றோம்? கிரைஸ்ட், கிறிஸ்து. ஆகையால் வேதத்தில் இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் நானும் பார்க்கும் பொழுது when we take fasting, when we do fast, we yearn after Christ. எனக்கு கிறிஸ்து வேண்டும் பிதாவே, கிறிஸ்து வேண்டும். ஒரு தரித்திரனை பார்க்கும் பொழுது அவனுக்கு கிறிஸ்து வேண்டும். வறுமையை சண்டைகண்டை பார்க்கும்போது யார் வேண்டும்? கிறிஸ்து வேண்டும். கிறிஸ்துதான் புதிய ஏற்பாடு உபவாசத்துடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம், தாகம், பசி எல்லாமே. ஆமென். அந்த பதில் பிசாசு எதிர்பார்த்திருக்க மாட்டான். கர்த்தரோட வாயில அந்த வார்த்தை வர வேண்டும். யார் சொன்னா நான் சாப்பிடாம பசியில் இருக்கிறேன்ட்டு? நான் 40 நாள் கர்த்தரோட வார்த்தையை சாப்பிட்டு தான் வந்து இருக்கிறேன். நீங்கள் கர்த்தரோட வார்த்தை உணவாக புசித்தால் எதை புசிக்கிறீர்கள்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது. அந்த வார்த்தை, அப்ப நீங்க வார்த்தையை புசித்தால் எதை புசிக்கிறீர்கள்? God. When you eat his word, you eat God. புதிய ஏற்பாடு உபவாசம் என்ன என்பதான கேள்விக்கு பதில் கிறிஸ்து வேண்டும். பவுல் சொல்ற வார்த்தை, இந்த சரீரத்தை விட்டு நான் அங்க போக ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன். தட்ஸ் யானிங், ஐ வாண்ட் கிரைஸ்ட். கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அங்க போறது நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். பிலிப்பியர்
2 கொரிந்தியர் 2-3 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த தேகத்தை விட்டு அங்கே போயிட்டு புதிய சரீரத்தோட மகிமையுள்ள சரீரத்தோட கிறிஸ்துவோடு கூட இருக்க விரும்புகிறேன். அதெல்லாம் பசி. அதுதான் நமக்குள்ளாக உங்களுக்குள்ளாக ஏற்படுத்துகிற உபவாசத்துடைய ஏக்கம். அது நம்ம உபவாசத்திற்குள்ளாக நடத்துகிற ஒரு பெரிய தாகமே கிறிஸ்து தேவை. வீட்டில் பிரச்சனை, வீட்டில் ஏதாவது குழப்பம் உண்டாகி உங்களுக்கு உபவாசம் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம் யாரு? கிறிஸ்து. என் பசங்களுக்கு கிறிஸ்து தேவை. வியாதிஸ்தனுக்கு கிறிஸ்துடைய சுகம் அல்ல, கிறிஸ்து தேவை. எதற்காக நீங்க நினைக்கிறீங்க? பிசாசு பிடித்தவனாகட்டும், வியாதிஸ்தர்களாகட்டும், குஷ்டரோகிகளாகட்டும், குருடர்களாகட்டும், ஆண்டவரை இயேசுக்கு சொஸ்தமாக்கினவருக்கு இதை போய் நீ யார்கிட்டே சொல்லாதுன்றார். என்ன காரணம்? யூ மே கன்வே த லார்ட் ராங்லி. தாவிகளை இயேசுநாதர் பேச விடல. நீ உன்னதமான தேவனுடைய குமார் என்று சத்தியத்தை சொன்னாலும் இயேசுநாதர் வாயை மூடுன்றாரு. மகிமையின் இயேசுநாதர் யாருக்குள்ள வரணும்? யார் வாயிலிருந்து வரணும்? அவருடைய தேவன் யாருக்கெல்லாம் பிதாவா இருக்கிறாரோ அவங்க வாயிலிருந்து வரணும். அன்பானவர்களே, உங்க வாயிலிருந்து ஏன் வாயிலிருந்து வரணும்? யாரு? கிறிஸ்து. உங்க மனைவிக்கு யார் தேவை? கிறிஸ்து. உங்க புருஷனுக்கு யார் தேவை? கிறிஸ்து. பிள்ளைகளுக்கு யார் தேவை? கிறிஸ்து. சமுதாயத்துக்கு யார் தேவை? கிறிஸ்து. வேதஸ்தனுக்கு யார் தேவை? கிறிஸ்து. மோசமான கொடிதான பாவங்களை செய்கிறவனுக்கு யார் தேவை? கிறிஸ்து. கிரைஸ்ட். ஒன்லி கிரைஸ்ட் கேன் மேக் men change. அப்போ நீங்கள் உபவாசம் எடுத்தா என்ன சொல்லணும்? கிறிஸ்து வேண்டும். ஒரே ஒருத்தர் தான் கர்த்தர் சொன்னார். அந்த லிகியோ என்பதான பிசாசு பிடித்தவனுக்கிட்ட கர்த்தரை இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கிட்ட வசரத்தை அவனுக்கு கொடுத்துட்டு நான் உண்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லும்போது நீ வராத, போயிட்டு கர்த்தர் உனக்கு செய்ததை உன் வீட்டாருக்கு போய் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் ஒண்டி தான் சொல்றாரு. பிகாஸ் he understood, he possessed the Christ well. அவன் பேசினா கரெக்டாக பேசுவான் கிறிஸ்துவ பற்றி. புதிய ஏற்பாடு பரிசுத்தவனுடைய உபவாசத்தில் என்ன எதிர்பார்ப்பு என்றால் ஒரே ஒரு பதில் தான், மணவாளனே வாரும். எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கேட்குறது என்ன? கிறிஸ்து வர வேண்டும். 25ஆம் அதிகாரம் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 10 கன்னிகைகளை பற்றி பேசுகிற ஞாபகம் இருக்குதா? அதில் 5 ஃபூலிஷ் விர்ஜின்ஸ், 5 வாய்ஸ் விர்ஜின்ஸ். என்ன மீனிங் தெரியுமா? அதுக்கு மணவாளன் வரதுக்கு முந்தி ப்ரிப்பரேஷனை பற்றி பேசப்படுது. கிரேட் ட்ரூத். ஆகையால் பழைய ஏற்பாடுபடி நீங்கள் உபவாசிக்க கூடாது, உலகத்தாருடைய சடங்கின்படி நீங்கள் உபவாசிக்க கூடாது. உங்களுடைய உபவாசம் புதிய ஏற்பாடு உபவாசமாக புதுசாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த புதிய ஏற்பாடு உபவாசத்துடைய புதுமை கிறிஸ்து. கிறிஸ்து உடையதை நீங்கள் யாருமே கேட்க வேண்டாம், நீங்கள் கேட்க வேண்டியது கிறிஸ்து. ஆமென்.